ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அட் இசட், இஃப் ஆப்ஷன் ஏ df by dz equal to 0, option B df by dz bar equal to 0, option C df by dx equal to 0, option D df by dy equal to 0. இது வந்து 2012-2013 கேட்ட ஒரு கொஸ்டின். f of z வந்து அனாலிட்டிக் அட் z இருந்துன்னா இதில் ஆப்ஷன் என்ன கரெக்டுனா df by dz bar equal to 0. இது என்ன அப்படின்னா, ஒரு ரிசல்ட் உண்டு. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, if f of z is analytic, then it is independent of z bar and df by dz bar equal to 0. ஓகேயா? இந்த ரிசல்ட்டை நீங்கள் காணாமல் படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அட் இசட், இஃப் df by dz bar equal to 0. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 2001 கேட்ட ஒரு கொஸ்டின். The condition for the existence of a finite derivatives for the function f of z. The condition for the existence of a finite derivatives for the function f of z. Option A வந்து என்னன்னா, continuity is sufficient, continuity is necessary. Option C, continuity is necessary and sufficient. Option D, none of this. இதுக்கு வந்து ஒரு தியரம் உண்டு. தியரம் என்னன்னா, continuity is the necessary but not a sufficient condition for the existence of a finite derivatives. ஓகேயா? இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது? த கண்டிஷன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபைனைட் டெரிவேட்டிவ்ஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் இஸ் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருந்தாங்க? கண்டிஷன் இஸ் நெசசரியாக இருந்தால் மட்டும்தான். ஆப்ஷன் சியில் கண்டினியூட்டி இஸ் நெசசரியும் சஃபிஷியண்ட்டுமாக இருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் டியில் இது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எங்கள் தியரமில் என்ன இருக்குது? கண்டினியூட்டி இஸ் த நெசசரி பட் நாட் சஃபிஷியண்ட். ஆனால் இங்கே ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. சஃபிஷியண்ட் மட்டுமா இருக்கிறது வந்து தப்பு, நெசசரி மட்டுமா இருக்கிறதும் தப்பு தான். நெசசரி அண்டு சஃபிஷியன்ட்னு இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே தியரமில் என்ன இருக்குது? நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இந்த இதுவும் வந்து என்னது? தப்பு தான். ஓகேயா? தேர்ஃபோர் நன் ஆஃப் தீஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Limit z tends to z square by z square minus 4 by z minus 2 is equal to. Option A என்னன்னா 0, option B 4, option C infinitive, option D no limit. இது வந்து 2002-2003 கேட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போது லிமிட் z tends to z square minus 4 by z minus 2 equal to, நம்ம இதை எப்படி எழுதலாம்? லிமிட் z tends to z square minus 4 எப்படி எழுதலாம்னா z minus 2 z plus 2 எழுதலாமா? divided by z minus 2. ஓகேயா? இந்த z minus 2 z minus 2 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குது? லிமிட் z tends to z plus 2 மட்டும்தான் இருக்குது. இப்போது லிமிட் வேல்யூ zக்கு வேல்யூ கொடுங்க. z tends to 2, அப்போ 2 plus 2 that is equal to 4. Therefore, option 4 is the correct answer. Okay friends,
நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இப்போ இசட் இஸ் ரியல் நம்பராக இருந்துன்னா இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் வந்து ரியலாக இருந்துன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். அடுத்து செகண்ட் ஒன்று என்னென்னா இசட் டபுள் பார் ஈக்குவல் டு இசட். இசட்டு தான் நம்ம இசட் டபுள் பார்னு எழுதலாம். அடுத்து தேர்ட் என்னென்னா இசட் ப்ளஸ் இசட் பார் ஈக்குவல் டு 2 இன்டு ரியல் ஆஃப் இசட். இசட் ப்ளஸ் இசட் பார் ஈக்குவல் டு 2 இன்டு ரியல் ஆஃப் இசட். இதை வந்து ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2ன்னு எழுதலாம். ஓகேயா? சேம் தான். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்னென்னா இசட் மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு இமேஜினரி 2i இன்டு இமேஜினரி ஆஃப் இசட். ஓகேயா? z minus z bar equal to 2i into imaginary of z. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா imaginary of z equal to z minus z bar divided by 2i ன்னு எழுதலாம். ஓகேயா? அடுத்து ஃபிஃப்த் பாருங்க, z1 plus z2 the whole bar equal to z1 bar plus z2 barன்னு எழுதலாம். z1 plus z2 the whole bar z1 bar plus z2 barன்னு எழுதலாம். அடுத்து என்ன எழுதலாம்? z1 by z2 the whole bar equal to z1 bar by z2 barன்னு எழுதலாம். ஓகேயா? இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் ஆகிட்டுள்ள ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ். மாடுலஸில் ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்ட்டுள்ளதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இசட் பார் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர். ஓகேயா? இசட் பார் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா மாட் இசட் ஈக்குவல் டு 0. அதே இதை தான் நம்ம இசட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். மாட் இசட் ஈக்குவல் டு 0 சேம் அஸ் த இசட் ஈக்குவல் டு 0 தான். அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா மாட் z1 z2 ஈக்குவல் டு மாட் z1 இன்டு மாட் z2 ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் z1ம் z2வும் பிலாங்ஸ் டு சியாக இருக்கும். ஓகேயா? மல்டிப்ளிகேஷனில் மாட் z1 z2 ஈக்குவல் டு மாட் z1 மாட் z2ன்னு எழுதலாம். ஓகேயா? அடுத்தது என்ன அப்படின்னா mod z1 by z2 equal to mod z1 by mod z2. ஓகேயா? ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் z1ம் z2வும் பிலாங்ஸ் டு சியாக இருக்கும். இந்த டினாமினேட்டரோட வேல்யூ mod z2 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். mod z1 by z2 equal to mod z1 by mod z2. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். mod z1 plus z2 the whole square equal to mod z1 square plus mod z2 square plus real number of z1 z2 bar. ஓகேயா? mod z1 plus z2 the whole mod z1 plus z2 square equal to mod z1 square plus mod z2 square plus real number of z1 z2 bar. இதுவே இதில் வந்து z1 minus z2 இருந்தால் என்ன வரும்னா mod z1 square plus mod z2 square மைனஸ் ரியல் நம்பராக வரும். ஓகேயா? z1 z2 பார் வரும். இதில் ப்ளஸ் வந்துன்னா இதுலேயும் ப்ளஸ் வரும், இதில் மைனஸ் வந்துன்னா இதுலேயும் மைனஸ் வரும். இது ரெண்டும் தான் இதோட வித்தியாசம். அடுத்து செவன்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். mod z1 plus z2 the whole square plus mod z1 minus z2 the whole square. இது நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into mod z1 square plus mod z2 squareன்னு எழுதலாம். ஓகேயா? இது வந்து புரிஞ்சா mod z1 plus mod z1 plus z2 the whole square plus mod z1 minus z2 the whole square வந்து 2 into
mod z1 square plus mod z2 squareன்னு எழுதலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாடுலஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது 3 நீங்கள் தரவாக படித்தாலே போதும். ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z பார். ஓகேயா, ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z பார். அடுத்து argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. okay, argument of z1 z2 equal to argument of z1 plus argument of z2. அடுத்து third one என்னன்னா argument of z1 by z2 இருந்தனா எப்படி வரும்னா argument of z1 minus argument of z2. நீங்கள் வந்து இதை புரிஞ்சு படிக்கணும். மல்டிப்ளிகேஷன் வந்துன்னா அது வந்து என்ன வரும், அடிஷன் வரும். டிவைடில் வந்துன்னா என்ன வரும், மைனஸ் வரும். ஓகேயா, இது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.